பஜ்ஜீஸையும் காக்டெயிலையும் ஒரே கேஜில் ஒன்றா விடலாமா? எஸ், தாராளமாக விடலாம். பட் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிஷன் நம்பர் 1, கிவ் மோர் ஸ்பேஷியஸ் கேஜ். நீங்கள் எத்தனை பேர்ட்ஸ் வேணாலும் ஒன்றா விடலாம். பட் அதுக்கேற்ற ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். பேர்ட்ஸ் நல்லா ரெக்கையை போட்டு அடித்து நல்லா பறக்கிற அளவு ஸ்பேஸ் இருக்க கேஜாக கொடுங்க. அப்போ தான் லவ் பேர்ட்ஸும் காக்டெயிலும் வந்து சண்டை போட்டுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 2 பேர் காக்டெயில் 2 பேர் பஜ்ஜீஸ் ஒன்றா விடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4x2x2 கேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கேஜ் வந்து தாராளமாக கொடுக்கலாம். கண்டிஷன் நம்பர் 2, கிவ் 2 or more ஃபுட் ஃபீடர்ஸ். நீங்கள் பஜ்ஜீஸையும் காக்டெயிலையும் ஒன்றா விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் ஃபீடர்ஸ் வந்து தனித்தனியாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த 2 பேர்ட்ஸை வந்து சண்டை போடாமல் சாப்பிடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேர் பஜ்ஜீஸ் 2 பேர் காக்டெயில் ஒன்றா விட்டீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஃபுட் ஃபீடர்ஸ் வந்து போதும். வாட்டர் ஃபீடர் நீங்கள் 1 மட்டும் வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ஃபீடர்ஸும் வாட்டர் ஃபீடர்ஸும் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிஷன் நம்பர் 3, உங்கள் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் உங்கள் 2 பேர்ட்ஸையும் வந்து நீங்கள் ஒன்றா விடாதீங்க. காக்டெயிலில் வந்து மேக்ஸிமம் மேல் காக்டெயில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட எதனா மேல் காக்டெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பஜ்ஜீஸை வந்து ஒன்றா விடாதீங்க. ஏன்னா காக்டெயில் வந்து பஜ்ஜீஸை போட்டு கடித்து பஜ்ஜீஸ்க்கு ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பஜ்ஜீஸில் வந்து ஃபீமேல் பஜ்ஜீஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அந்த மாதிரி பஜ்ஜீஸ் எதனா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பஜ்ஜீஸையும் காக்டெயிலையும் ஒன்றா விடாதீங்க. ஏன்னா பஜ்ஜீஸ் வந்து காக்டெயிலோட க்ரஸ்ட்டை போட்டு கடிச்சு டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் உங்ககிட்ட எதனா அக்ரெசிவான காக்டெயில் இருந்தாலோ இல்லை பஜ்ஜீஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து காக்டெயிலையும் பஜ்ஜீஸையும் ஒன்றா விடாதீங்க. உங்கள் பேர்ட்ஸை நீங்கள் ஒன்றா விட்டுட்டு கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பேர்ட்ஸ் வந்து சண்டை போடாமல் இருக்குதா அப்படின்றத. உங்கள் பஜ்ஜீஸும் காக்டெயிலும் ஒரே கேஜில் இருக்க செட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒன்றா விடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பேர்ட்ஸை வந்து ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காக்டெயிலையும் பஜ்ஜீஸும் கேஜாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றா விடாதீங்க. இதுவே பெரிய ரூமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா விட்டு கூட ப்ரீட் பண்ணலாம். பஜ்ஜீஸை வந்து எந்தெந்த பேர்ட்ஸ் கூட ஒன்றா விடலாம் அப்படின்னா காக்டெயில் கூட ஒன்றா விடலாம், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கூட ஒன்றா விடலாம். பஜ்ஜீஸை வந்து எந்தெந்த பேர்ட்ஸ் கூட ஒன்றா விடக்கூடாது அப்படின்னா சன் கண்ணீர் கூட ஒன்றா விடாதீங்க, ஸ்மால் கண்ணீர் கூட ஒன்றா விடாதீங்க. இந்த மாதிரி கண்ணூர் வெரைட்டிஸ் கூடலாம் ஒன்றா விடாதீங்க. ஏன்னா அதுக்கெலாம் வந்து பீக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேர்ட்ஸை வந்து கடிச்சிது அப்படின்னா உங்கள் பஜ்ஜீஸ் வந்து இறக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பஜ்ஜீஸை வந்து ஸ்மால் கண்ணூர், சன் கண்ணூர் போன்ற பேர்ட்ஸ் கூட ஒன்றா விடாதீங்க. காக்டெயிலில் வந்து நீங்கள் கண்ணூர்ஸ் கூட கேஜாக இருந்தால் ஒன்றா விடாதீங்க. இதுவே ரூமாக இருந்தால் நீங்கள் ஒன்றா விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.